வெல்கம் டு ஆல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைவி3 ஆட்ஸில் எப்படி வீடியோ பார்க்குறது, எப்படி வருமானம் சம்பாதிப்பது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கைட்லைன் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் யாராவது நம்ம மைவி3 ஆட்ஸில் இணையாமல் இருந்தீங்க அப்படின்னா, என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதுக்கு கால் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நம்ம மைவி3 ஆட்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மைவி3 ஆட்ஸினுடைய டேஷ்போர்ட் இருக்குது. ஸோ இந்த டேஷ்போர்டில் மேல் கார்னர் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ அப்படின்ட்டு வருது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டும் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படின்னு வரும். ஓகேங்களா, வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ முதல் வீடியோவில் நம்ம எம்டி சார் பேசுகிற வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோவுக்கு இடையில வீடியோ பார்க்குறீங்களா அப்படிங்கிற பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துட்டே வரணும். ஸோ எஸ் கொடுத்துட்டே வந்து கடைசியில் இந்த வீடியோ முடியும் போது வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும். அதுக்கும் எஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இடையில வீடியோ பார்க்கலீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்காமல் விட்டிங்கன்னா அந்த வீடியோ மறுபடியும் தொடர்ந்து முதல்லேருந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வீடியோவை முழுவதும் ஒவ்வொரு தடவையும் வீடியோ பார்க்குறீங்களா அப்படிங்கிறத சவுண்டு வச்சு முழுவதும் கேட்டுக்குங்க. ஓகேங்களா. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற பாப்அப் மெசேஜ் வரும். அதுக்கு எஸ் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வீடியோ முடிஞ்சு சக்ஸஸ் அப்படின்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 3 கார்னர் இருக்கிறத மேல் கார்னர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ இருக்கிற இடத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி முதல் அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அந்த முதல் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கேப்சரா வரும். ஸோ முதல் கேப்சராவில் அந்த என்ன இருக்கோ அந்த கேப்சராவை அப்படியே மேலே இருக்கிற மாதிரி டைப் பண்ணி ஸ்மால் லெட்டர் நம்பர்ஸும் கலந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். அதை அப்படியே டைப் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்லாட்டுக்கான அமௌண்ட்டு ஆட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பிளானில் இருக்கிறீங்களோ அந்த பிளானுக்கான அமௌண்ட்டு தொடர்ந்து கிரெடிட் ஆகிட்டே வரும். டுடே ஏர்னிங் கம்ப்ளீட் அப்படின்னு வர வரைக்கும் தொடர்ந்து இந்த வீடியோவை இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து இதே மாதிரி கேப்சராவை டைப் பண்ணுங்கள். டுடே ஏர்னிங் கம்ப்ளீட்னு வர வரைக்கும் பார்க்காம உங்களுடைய சீலிங் முடியாமல் வெளியில் வந்தீங்க அப்படின்னா சேவ் மை ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ இதை கொடுத்து நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸை அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இடையில வந்து நீங்கள் ஒரு 450 ரூபாய்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு பார்த்துட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வெளியில் வரும்போது சேவ் மை ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அது வரைக்கும் பார்த்தவனுடைய அமௌண்ட்டு சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ அந்த டைம் 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து வீடியோ பார்க்கணும். ஸோ எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விட்ராவல் செய்வது, அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிற அமௌண்ட்டை ஸோ என்னுடைய அவைலபிள் பேலன்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள். அவைலபிள் பேலன்ஸ் இதில் தெரியுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அமௌண்ட்டை எப்படி விட்ரா பண்ணுறது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஒரு 100 ரூபா ஓப்பனிங் மெம்பராக நீங்கள் இணைந்தீங்கன்னா 100 ரூபா வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. ஸோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதாவது மேல் கார்னர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கம்பெனியுடைய வெப்சைட்டுக்குள்ளே போவோம். ஸோ இதில் போயிட்டு
உங்களுடைய யூசர் நேமை இங்கே கொடுங்க. ஸோ நான் இங்கே என்னுடைய யூசர் நேம் கொடுக்குறேன், நேம் வரும். ஸோ மை நேம் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு, ஸோ இதில் உங்களுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், சென்டர், டேட் ஆஃப் பர்த்து, லேண்ட்மார்க்கு, பின்கோடு, ஸ்டேட்டு, சிட்டி, உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலு, முக்கியமாக இங்கே மறந்துடாதீங்க உங்களுடைய ஐஎஃப்எஸ் கோடு, பேங்க் டீட்டெயில், பேங்க் நேமு, ஐஎஃப்எஸ் கோடு, எந்த பிரான்ச்சு, அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு பல தடவை உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் எப்படி இருக்குது, ரீசன்ட் பேங்க் பாஸ்புக் ஓகேங்களா. பழைய பாஸ்புக்கில் நிறைய பேர்த்தது இப்போது மாறி இருக்கும். நிறையா பேங்க்கினுடைய டீட்டெயிலெலாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ உங்களுடைய பிரான்ச் நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கினுடைய ஐஎஃப்எஸ் கோடு இப்போ என்ன, கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஐஎஃப்எஸ் கோடு என்ன அப்படிங்கிறத கேப்ஸ் லெட்டரில் 0ங்கிற இடத்துக்கு 0ன்னு போடுங்க, ஓன்னு இடத்துக்கு ஓன் போடுங்க. ஸோ உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை, அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் நம்ம பேமெண்ட்டு கரெக்டாக ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா. இது ஒரு தடவை தான் கொடுக்குறீங்க, ஒரு தடவை தான் கொடுக்க முடியும். ஸோ இதில் ஏதாவது பேங்க் டீட்டெயில் தப்பாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா பே பண்ணி தான் வந்து அந்த பேங்க் டீட்டெயிலை கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே உங்களுடைய டீட்டெயில்ஸை, பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்குங்க ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகிடும். நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த இதுக்குள்ளே போனேன். ஸோ இப்படி பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் நம்மளுடைய ஆப்குள்ளே வரோம். ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் பேங்க் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வேலட் அப்படின்ட்டு இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் 3 கோடு கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வேலட் அப்படின்னு இருக்கும். வேலட் அப்படிங்கிறதுக்குள்ளே ஆட்ஸ் வேலட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. இந்த ஆட்ஸ் வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நான் இது வரைக்கும் என்னென்ன வித்ட்ரா பண்ணியிருக்கேன், எவ்வளோ டைம் வித்ட்ரா பண்ணியிருக்கிறேங்கிறது இதில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படின்னு, ஸோ ப்ளஸ் சிம்பிள் அமர்த்தி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் இருக்கும். அதில் கொடுத்துட்டு அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுடைய என்ன அமௌண்ட் அவைலபிள் இருக்கோ அது காட்டும். ஸோ அந்த அமௌண்ட் போட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து வேலிடேட் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து வித்தின் 7 டேஸ்க்குள்ளே 7 to 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் ஓகேங்களா. தேங்க்யூ.